மார்ச் மாதம் 5ஆம் தேதி மாலை 3 மணி ஈரானிய யுத்த கப்பல் ஒன்று மீண்டும் இன்னும் ஒரு யுத்த கப்பல் இலங்கையினுடைய பாணந்துறை கடற்பரப்பிலிருந்து 19 கிலோமீட்டர் தொலைவில் இப்பொழுது நகர்ந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. அரசாங்கம் இதை உறுதி செய்திருக்கிறது. அரசாங்க பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜேதிஸ் அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் தொடர்பான விவரங்களை வெளியிட்டிருக்காரு. இந்த கப்பல் இப்பொழுது உதவி கோரியிருக்காங்க. இந்த கப்பல்ல இருக்கிற விடயங்கள் தொடர்பாகவும் இந்த கப்பல் எந்த நிலையில இருக்கிறது என்பது தொடர்பாகவும் இப்பொழுது ஆலோசனை செய்து வருவதாகவும் அது தொடர்பாக பரிசோதனைகள் நடந்து வருவதாகவும் மிக விரைவில் இந்த கப்பல்ல இருக்கிறவர்களுக்கு இந்த கப்பலுக்கு மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகள் வழங்குவதற்கு இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக முனைப்புகளை காட்டி வருகிறது. எனவே நேற்று இடம்பெற்ற தாக்குதல் தொடர்பான விவரங்களையும் அவர் வெளியிட்டிருக்கார். இந்த கப்பல் இப்பொழுது புதிதாக வந்து கொண்டிருக்கிற இந்த கப்பல் எவ்வாறான நிலையில் இருக்கிறது, என்ன உதவிகளை அந்த கப்பலில் இருக்கிறவங்க கோரியிருக்காங்க அப்படின்றது தொடர்பாக சில ஊடகங்கள்ல செய்தி வெளியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான சிறுவர்கள் இந்த கப்பல்ல இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 24 மணித்தியாலத்துக்கு இலங்கையினுடைய எந்த ஒரு துறைமுகத்துல தரித்து நிற்பதற்கு அல்லது நங்கூரமிடுறதுக்கான அனுமதி கோரப்பட்டிருக்கிறது. அந்த கப்பல்ல இருக்கிறவர்களுக்கான உணவு மற்றும் நீர் ஆகியன அடிப்படை தேவைகளை வழங்குவதற்கான அனுமதியை வழங்குவதற்காகவும் அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காகவும் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக சில ஊடகங்கள்ல செய்தி வெளியாகி இருக்கு. ஆனாலும் அரசாங்க பக்கமாக இதை உறுதிப்படுத்தல. ஆனால் ஒரு கப்பல் வந்து கொண்டிருக்கிறது, அந்த கப்பலை காப்பாற்றுவதற்கும் அந்த கப்பலில் இருக்கிறவர்களுக்கான உதவியை செய்வதற்கான நடவடிக்கையை அரசாங்கம் மேற்கொண்டு வருது அப்படின்றத மட்டும் உறுதி செஞ்சிருக்காங்க. ஈரான் பக்கமாக இந்த கப்பல் தொடர்பாக ஏதாவது தகவல்கள் வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது ஈரானிய அரசாங்கம் இதை உறுதி செஞ்சிருக்காங்க. நேற்று தாக்குதல் நடத்தப்பட்ட யுத்த கப்பல் எந்த இடத்துல தாக்குதல் நடத்தப்பட்டதோ அந்த கடல் பிரதேசத்தை நோக்கி இந்த கப்பல் நகர்ந்து கொண்டிருப்பதாக ஈரானிய அரசாங்கம் தெரிவிச்சிருக்காங்க. எனவே இந்த கப்பல் இலங்கையினுடைய கடல் எல்லையை நெருங்கி கொண்டிருப்பதாகவும் அவங்களுடைய அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்று தாக்குதல் நடத்தப்பட்ட கப்பல் அதிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் தொடர்ச்சியாக கராப்பட்டிய வைத்தியசாலையில சிகிச்சை பெற்று வராங்க. இதுல 32 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்று நாம இறுதியாக பார்த்த வீடியோல 80 பேருடைய உடலங்கள் மீட்கப்பட்டிருந்தது அந்த கப்பல் தாக்கப்பட்ட இடத்திலிருந்து. இன்று காலையில் வந்த செய்தியின் அடிப்படையில் 87 உடலங்கள் மொத்தமாக மீட்கப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த உடலங்களை பாதுகாப்பதற்கு தேவையான முழுமையான வசதிகள் இலங்கையினுடைய கராப்பட்டிய வைத்தியசாலையில் இல்லை. ஆனால் இப்பொழுது தனியார் துறையினுடைய அனுமதியும் அவங்களுடைய உதவியும் கோரப்பட்டிருக்கிறது. எனவே இந்த உடலங்களை குளிரூட்டியில் வைத்து பாதுகாப்பதற்காக எனவே இந்த உதவிகள் கோரப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது புதிதாக வருகின்ற கப்பல் தொடர்பாகவும் அதில் இருக்கின்றவர்கள் மீட்கப்படுவது தொடர்பாகவும் அவங்களுக்கு வழங்கப்படுகின்ற உதவிகள் தொடர்பாகவும் மிக விரைவில் அறிவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிமிடம் வரைக்கும் அந்த கப்பலில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்வதற்கான முழுமையான நடவடிக்கைகளை இலங்கை அரசாங்கம் எடுத்து வருவதாக அமைச்சர் உறுதி செஞ்சிருக்காரு. இதுல எதிர்க்கட்சிகள் பலதரப்பட்ட கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க இந்த கப்பல் தொடர்பாக. அதற்கு விளக்கம் அளிக்கும் போது இந்த தகவல்களை அவர் வெளியிட்டிருக்கார். அது மட்டுமில்லாமல் அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. நமக்கு தெரியாத நாம் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் இப்பொழுது இந்து மகாசமுத்திரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒரு சில விஷயங்கள் தான் நமக்கு வெளியில வருது. ஆனா பல விடயங்கள் நமக்கு தெரியாத பல விடயங்கள் அங்கு நடந்து கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். நேற்று சர்வதேச ஊடகங்களையும் பரவலா பேசப்பட்ட ஒரு விஷயம், இன்றைக்கு இப்போ வரைக்கும் பேசப்படுற விஷயம் என்ன சொன்னா, நேற்று விசாகப்பட்டினத்தில் ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு அந்த நிகழ்வை முடித்து விட்டு ஈரான் திரும்பிக் கொண்டிருந்த கடற்படையினர் மீதே அமெரிக்காவுடைய தாக்குதல் நடத்தப்பட்டது. இது மிகப்பெரிய அளவான ஒரு கண்டனத்தை ஈரான் தெரிவித்திருக்கிறது. பல நாடுகளும் இது தொடர்பாக விமர்சனம் செஞ்சிருக்காங்க. அதோடு மட்டுமில்லாமல் இந்த கப்பல்ல பயணம் செய்து கொண்டிருந்தவர்கள் கிட்டத்தட்ட எல்லாருமே அதாவது காப்பாற்றப்பட்டவர்களை தாண்டி மற்றவர்கள் எல்லாருமே உயிரிழந்திருக்காங்க. 180 பேர் இதுல பயணம் செஞ்சதா சொல்லப்படுது. 87 பேருடைய உடலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. 32 பேர் சிகிச்சை பெற்று வராங்க. ஒட்டுமொத்தமா உயிரோடு மீட்கப்பட்டவர்கள் 40 பேர். இதுதான் நேற்றைய தகவல். ஆனால் அமெரிக்கா இந்த தாக்குதலை உறுதி செஞ்சிருந்தாங்க. அது மட்டுமில்லாமல் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு முதல் தடவையாக ஒரு நீர்மூழ்கி கப்பலை பயன்படுத்தி ஒரு யுத்த கப்பலை அமெரிக்கா தாக்கி இருக்கிறது. இது மட்டுமில்லாமல் இந்தியா இது தொடர்பான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறது. இந்தியாவுடைய கடற்படை பக்கமாக இந்த கப்பல் தாக்கப்பட்டதற்கு அதாவது இந்தியாவுடைய படைத்தளங்களை பயன்படுத்தி தான் அமெரிக்கா தாக்கியது அப்படின்ற பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் பரவலாக இருந்தது. அதை முற்றுமுழுதாக மறுத்திருக்காங்க. அந்த வகையில எந்த மாதிரியான ஒரு உதவியையும் எந்த வகையிலும் எங்களுடைய படைத்தளங்களை பயன்படுத்தி இந்த கப்பல் தாக்கப்படவில்லை அப்படின்றத அவங்க உறுதி செஞ்சிருக்காங்க. இது தொடர்பான பிழையான தகவல்களை பரப்புவதை மிக கடுமையாக அவர்கள் சாடியிருக்கிறார்கள், விமர்சித்திருக்காங்க. எனவே இதை இந்தியா முற்றுமுழுதாக மறுத்திருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்பு கத்தார் பக்கமாக வந்த செய்தியின் அடிப்படையில்
அடிப்படையில் கத்தாரின் வான்பரப்பில் வெடிப்பு சத்தங்கள் கேட்க ஆரம்பித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பலதரப்பட்ட இடங்களில் ட்ரோன் தாக்குதல்களை முறியடிக்கும் நடவடிக்கையை இப்பொழுது கத்தார் இறங்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகிறது கத்தாருடைய பல பிரதேசங்களை மையப்படுத்தி. எனவே இதனை முறியடிப்பதற்காக கத்தாருடைய பாதுகாப்பு மையம் தொடர்ந்து செயற்பட்டு வருவதாக சொல்றாங்க. அங்கிருந்து வரும் செய்திகள் அடிப்படையில் பல இடங்கள்ல இப்பொழுது வெடிப்பு சத்தங்கள் தொடர்ச்சியாக கேட்ட வண்ணம் இருப்பதாக சொல்லப்படுது. நீங்க கத்தார்ல இருந்து இந்த வீடியோ பார்த்து கொண்டிருந்தீங்களா, இப்ப எப்படி இருக்கு நிலைமைன்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. ஈரான் யுத்தம், அதாவது ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுடைய யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு 5வது நாள் தொடர்கிறது. இந்த 5 நாட்கள்ல மாத்திரம் ஈரானுடைய தெஹரான் தலைநகரத்தில் இருந்து கிட்டத்தட்ட 1,00,000க்கும் அதிகமானவர்கள் இடம்பெயர்ந்து வேறு நாடுகளுக்கு சென்றிருக்காங்க. இப்பொழுது ஆப்கானிஸ்தான் வழியாக பாதைகள் இருப்பதால அந்த பக்கமாக செல்றாங்க. எந்தெந்த தரைவழி பாதைகள் இருக்கிறோ அந்த பாதைகள் வழியாக இப்பொழுது மக்கள் இடம்பெயர ஆரம்பித்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. இது மிகப்பெரிய அளவான ஒரு தொகை மிக குறுகிய காலத்துக்குள்ள ஒரு இடத்திலிருந்து மக்கள் இடம்பெயர்ந்திருப்பது அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கு. காரணம், இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வராங்க, மக்கள் குடியிருப்புகள் மீது தாக்குதல் நடத்துறாங்க. இந்த மாதிரியான விடயங்களால இந்த நடவடிக்கை நடந்திருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. இதோடு மட்டுமில்லாமல் ஈரானுடைய இணையதள கட்டமைப்பு மிக பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 4 நாட்களாக இணையதள பாவனை அப்படின்றது முற்றுமுழுதாக முடங்கி இருக்கிறது. 1% மாத்திரமே இயங்கிக் கொண்டிருப்பதாக சொல்றாங்க. இது ஒரு பெரிய பாதிப்பையும், ஈரான் உலக நாடுகளுடன் இருக்கின்ற இணைய தொடர்பை முற்றுமுழுதாக இழந்திருக்கிறது அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய அளவாக இருக்கு. தொலை தொடர்புகள்ல ஏற்பட்டிருக்கிற பெரிய சிக்கல், தகவல்களை அறிந்து கொள்றதுல மக்களுக்கு இருக்கிற பெரிய அளவான தாமதமாக இது பார்க்கப்படுகிறது. உள்ளூர் தொலைக்காட்சிகள், உள்ளூர் நிறுவனங்களுடைய செய்திகள் ஊடாக, தொலைக்காட்சிகள், வானொலிகள் ஊடான செய்திகள் மாத்திரமே இப்பொழுது மக்களுக்கு சென்று சேர்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இணைய பாவனையை மீள் இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டாலும் தொடர்ச்சியான தாக்குதல்கள் காரணமாக இது மீள் இணைக்க முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. நேற்று இரவிலிருந்து ஈரான் இஸ்ரேல் மீது தொடர்ச்சியான புதிய வகையான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருவதாக சொல்றாங்க. அங்கிருந்து வரும் செய்திகள் அடிப்படையில் பலதரப்பட்ட கட்டடங்கள் முழுமையாக சேதமாக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலினுடைய பல இடங்கள் தாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. பல வரலாற்று சிறப்புமிக்க இடங்களும் தாக்கப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேல் பக்கமாக குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சர்வதேச ரீதியில் பார்க்கப்படுகின்ற விடயமாக மாறியிருக்கிறது. எனவே இந்த விஷயங்கள் தான் இன்று இப்போ வரைக்கும், சற்று நேரத்துக்கு முன்பு வரைக்கும் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம். விரைவான முழுமையான முக்கியமான தரவுகள் வரும்போது நான் உங்களோட பகிர்ந்து கொள்றோம். அது மட்டுமில்லாமல் ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு. ஃபாலோ பண்ணி வைங்க. வாட்ஸ்அப் மூலமான சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க அதுல அறிந்து கொள்ளலாம்.